மிக முக்கியமான இந்த தலைப்பில் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்எஸ்எஸ் அமைப்பாளர்கள், அழகர் மற்றும் இந்த கல்லூரியினுடைய அனைத்து டீச்சர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை இந்த நேரத்தில் உண்டாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கேம்பிற்கு அழைத்து சென்று 10 நாட்கள் படம் பிடிப்பதற்காக அல்லது ஏதோ கணக்கு காமிப்பதற்காக ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு இந்த வருடத்திற்கான ஆக்டிவிட்டீஸ் முடிந்துவிட்டது என்று முடித்துவிடாமல் மாணவிகளுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு சில விஷயங்களை, வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்லூரி பருவம் என்பது கசப்பான ஒரு அனுபவமாக அமையாமல் ஒரு மகிழ்ச்சியான, இன்பமான, அதே நேரம் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பருவமாக அமையக்கூடிய வகையிலே பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். அதுவும் இந்த ராகிங் என்பது இன்று இருக்கக்கூடிய கல்லூரியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. அதுவும் மாநில தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சி என்பது இந்த மாநிலம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அது நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவேதான் தலைநகரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பத்திரிகைகளிலும் சரி, மற்ற ஊடகங்களிலும் சரி, மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆக ஒரு தலைநகரிலே எந்த பிரச்சனையும் நிகழாதவாறு தலைநகரத்தில் உள்ள கல்லூரிகள், தலைநகரத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் மாநிலம் முழுவதற்கும் ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த மிக முக்கியமான, மிக பிரசித்தி பெற்ற இந்த காளி மேரி கல்லூரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற பகுதிகளுக்கு, மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு முன்னோடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ராகிங் என்பது கல்லூரிகளிலே சொன்னது போல ஏதோ ஒரு காரணத்திற்காக இருந்து இன்று ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியாக இன்று மாணவர்களுக்கு அந்த ராகிங் என்ற சொல்லை கேட்டாலே ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு வேதனையை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக இன்று மாறியிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதற்கு மாணவர்கள் மட்டும் பொறுப்பல்ல, எல்லா நிலையிலும் பொறுப்பு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அரசு எந்திரங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஜூனியர் மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அது போன்ற கசப்பான நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை நாம் மனதிலே ஏந்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ராகிங் என்ற ஒரு செயல் சட்டவிரோதமான செயல் என்று ஆனதற்கு பின்பு பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு நடைமுறைகள் கல்லூரி அளவிலும் சரி, அரசு அளவிலும் சரி எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனையை முழுமையாக ஒழிப்பதற்கு இத்தனை முயற்சிகள் எடுத்தும் சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிப்பதாக இருக்கின்றது. எனக்கு மட்டுமல்ல, கண்டிப்பாக நீங்களெல்லாம் அதை ஆமோதிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏன்னா பெற்றோர்கள், எந்த பெற்றோரும் சரி, தங்களுடைய குழந்தைகள் கல்லூரிக்கு போகும்போது கல்லூரியிலே நன்றாக படித்து ஒரு நல்ல பெயரை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவியாக, தலைவராக விளங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். மனதிலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை மனதிலே ஏற்றி கொண்டு அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் உங்கள் மீது நம்பிக்கையாக பார்த்து உங்களை அனுப்புகின்றார்கள். ஆக அந்த எண்ணம், அந்த பெற்றோர்களுடைய எண்ணம் தமிழ்மொழியாகி விடாமல் அவர்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய வகையிலே நீங்கள் இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகளால் ராகிங் என்ற பொறுமையாக வரக்கூடிய துன்பங்களை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். ஏன்னா இது 2 கோணத்திலிருந்து பார்க்கணும். ஒன்று பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக பார்க்க வேண்டும். இன்னொன்று நீங்கள் இதே இதை மற்றவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்கணும். ஏன்னா
முதலாம் வருடத்தில் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும்போது மாணவ மாணவிகள் வந்து ராகிங்கினுடைய விக்டிம்ஸாக இருக்கிறாங்க. ராகிங்க்கு பலியாகக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள். அதே இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து அதே மாணவர்கள், எந்த மாணவர்கள் ராகிங்கால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதே மாணவர்களை அதே தப்பை செய்யக்கூடிய வகையிலே மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதை நாம் தவிர்க்க வேண்டும். எப்படி அந்த ராகிங் என்ற செயல் நம்முடைய மனதிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியதோ, எப்படி ராகிங் என்ற செயல் நம்முடைய மனதிலே ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியதோ அதே துன்பம் மற்றவர்களுக்கும் உருவாகும். அந்த செயல் தொடர்ந்தால் அதே துன்பம் மற்றவர்களுக்கும் உருவாகும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டோமானால் கண்டிப்பாக ராகிங் என்பது அறவே இருக்காது. எந்த இடத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கே கண்டிப்பாக தேவையில்லை. ஆக ராகிங் என்ற அந்த செயலினுடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு மாணவ மாணவியிடம் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும். இன்னைக்கு ராகிங்கை வந்து தடுப்பதற்காக யூஜிசியிலிருந்து there is a charter of instructions, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு காலேஜும் என்னென்ன மெக்கானிசம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து யூஜிசியிலிருந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஆன்டி ராகிங் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டியில் வந்து ஸ்டாஃப் ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்புறம் காவல்துறையிலிருந்து கூட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்டி ராகிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா கல்லூரியிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து எங்கேயாவது ராகிங் நடக்கிறதா என்பதை நாம் அதிரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்காக ஃப்ளையிங் ஸ்குவாட், எப்படி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஃப்ளையிங் ஸ்குவாட் அங்கங்கே போய் காப்பி அடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்களோ அது மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களை பிடிப்பதற்காக இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட். பெரும்பாலும் ராகிங் வந்து எங்கே நடக்கும்? ஹாஸ்டலில் வாய்ப்பு இருக்குது, இல்லை கிரவுண்டில் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரம் கல்லூரி வளாகத்தை மீறி வெளியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸான ரூட்டு. காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து போலீஸ் இங்கே போடுறோம். எதுக்கு அப்படின்னா பஸ்ஸில் பண்ணக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடிய அந்த தொந்தரவுகள், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையிலே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பஸ்ஸில் மேலே ஏறி போகிறது, இல்லை ரொம்ப கூச்சல்பட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது தப்பு இல்லை. அதே நேரம் நம்ம ஜாலியாக இருக்கிறோங்கிற பேரில் மற்றவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள் இருந்தால் அது குற்றமாக மாறுகின்றது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதற்காக மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள் இருந்தால் அது கண்டிப்பாக குற்றமாக மாறிவிடுகின்றது. அதுபோன்ற குற்றத்தை தடுப்பதற்காகத்தான் 9 மணிலேருந்து எங்கள் காவல்துறை நண்பர்களை வந்து காலையிலே போட்டு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் எதுக்காக தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்த பின்பு, குறிப்பாக மாணவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றம் நடந்த பின்பு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுப்பது என்பது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. எது மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறது இல்லை. ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு மாணவர் மேலே ஆயிடுச்சுன்னா, மாணவி மேலே ஆயிடுச்சுன்னா எந்த வேலைக்கும் போக முடியாது. ப்ரைவேட் கம்பெனி வேலைக்கு போக முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பாக போக முடியாது, ஃபாரின் கூட போக முடியாது, பாஸ்போர்ட் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அப்போ வாழ்க்கையே வந்து அப்படியே அதோட முடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து சம்பவம் நடந்த பின்பு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறத விட நடக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய போலீஸை போட்டு ஏதாவது மாணவர்கள் வந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்ணுறது, முடியாத பட்சத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் போது காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கின்றோம். ஆக ஒன்று வந்து சட்டம் ஒரு பக்கம், சட்டம் தப்பு செஞ்சால் ராகிங் போன்ற இது செஞ்சோம் அப்படின்னா சட்டம் நடவடிக்கை எடுக்கும், எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நம்ம 4 விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு மாணவனாக மாணவியாக இது தவறு மனதளவில் நாம் வந்து ரியலைஸ் பண்ணணும். மனதளவில் நாம் வந்து புரிஞ்சுக்கும் போது இது தவறு, இது மாதிரியான தவறு நாம் யாருக்கும் இழைக்கக்கூடாது என்று நீங்கள் மனதளவிலே முடிவு செய்யும் போது அந்த பிரச்சனை ஆரம்பத்திலே தடுக்கப்பட்டு விடுகின்றது. ஆரம்பத்தில் மனதளவில் நீங்கள் முடிவு
பண்ணிட்டீங்கன்னா சட்டம் வந்து தேவையில்லை. சட்டம்